தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் நகரில் 48 மணி நேரத்தில் 13 பேர் கைது. அர்ச்சுனா எம்பியுடன் முரண்பட்ட பெண், நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. இலங்கையில் தற்போது பிக் பாக்கெட் அரசாங்கம், நாமல் கண்டுபிடிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 22 தேரர்களின் முகம் சுளிக்க வைக்கும் செயல். கிளிநொச்சியில் குழந்தையை விற்பனை செய்த தாய் மற்றும் ஆண் கைது. அனுர ஆட்சியில் ராஜபக்ஷகளை விஞ்சும் ஒடுக்குமுறை, எழுத்தாளர் தீபச்செல்வன் குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் நகரில் கடந்த 48 மணித்தியாலங்களில் 13 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் தலைமையக போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது இந்த கைது முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஹெரோயின், போதை மாத்திரைகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. கைதானவர்களிடம் நடத்தப்படும் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா எம்பியுடன் முரண்பட்ட பெண்ணொருவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ள மல்லாகம் நீதவான் நீதிமன்று குறித்த பெண்ணின் குழந்தையை அப்பெண்ணே வைத்திருக்கவும் மன்று அனுமதித்துள்ளது. பெரியவிளான் பகுதியிலுள்ள காணி ஒன்று தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் காணி பிணக்கு ஒன்று நிலவி வரும் நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை குறித்த காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றைய தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. அந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டியமை தொடர்பிலான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அவ்வாறான நிலையில் தனது காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னை அச்சுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இளவாலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினருடன் முரண்பட்டவர்களில் பெண்ணொருவரை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினர். அதனை அடுத்த குறித்த பெண்ணை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. அதன்போது குறித்த பெண் 1 வயது குழந்தைக்கு தாய் எனவும் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய தேவை உள்ளதாகவும் மன்றுக்கு சுட்டிக்காட்டிய போது குழந்தையை தாயுடன் இருக்க மன்று அனுமதித்துள்ளது. இப்போது நம்மிடம் ஒரு பிக் பாக்கெட் அரசாங்கம் உள்ளதென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பட்டப்பகலில் நிதி அமைச்சகத்தை கொள்ளையடித்துள்ளதென்றும் ராஜபக்ஷ கூறினார். கொழும்பு ஊடகங்களுக்கு அறிக்கை அளித்த போது நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டார். திருடன் என்று கூறிக்கொண்டு திரியும் பிக் பாக்கெட் திருடன் சொல்வதை கேட்டு அப்பாவி மக்கள் அவனை துரத்தி செல்கிறார்கள். பிக் பாக்கெட் திருடன் உடனடியாக பைகளை திருடிவிட்டு நகர்ந்து விடுகிறான். அரசாங்கமும் அப்படித்தான். அவர் பதவியேற்ற நாள் முதல் ஒருபுறம் 321 கொள்கலன்கள் கடத்தப்பட்டுள்ளன. துறைமுகத்திலிருந்து போதைப்பொருள் கொள்கலன்கள் கடத்தப்பட்டுள்ளன. மறுபுறம் நிலக்கரி கடத்தப்படுகிறது. இப்போது நிதியமைச்சகத்தின் கணக்கிலிருந்தும் பணம் திருடப்பட்டுள்ளதென்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 22 தேரர்கள் சுமார் 1.1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 120 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹாசிஸ் போதைப் பொருட்களை தங்களின் பயண பொதிகளில் மறைத்து வைத்து கடத்தி வந்தபோது காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களுக்குள் மறைத்து வைத்து இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட தேரர்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்த போது சாதாரண பொதுமக்களைப் போல உடையணிந்து செயற்பட்டதற்கான ஆதாரங்கள் அவர்களின் கைத்தொலைபேசிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. இந்த தேரர்களின் பயண செலவுகளை பொறுப்பேற்ற பிரதான சூத்திரதாரி கம்பகா பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இது ஒரு தனிப்பட்ட செயலல்ல, மாறாக ஒரு பாரிய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலைப்பின்னலில் ஒரு பகுதி என்பது அம்பலமாகியுள்ளது. ஆன்மீக பாதையில் வழிகாட்ட வேண்டியவர்கள் நாட்டின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப்பொருள் கடத்தலில் மத சின்னத்தை பயன்படுத்தி இருப்பது இலங்கையின் மத மற்றும் சமூக கட்டமைப்பின் மீதான மக்களின் நம்பிக்கையை முற்றாக சிதைக்கும் ஒரு செயல் என கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்றை 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முற்பட்ட தாய் மற்றும் தந்தை என கூறப்படும் ஆண் ஒருவரும் அப்பகுதி மக்களால் பிடிக்கப்பட்டு தர்மபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத நிலையில் விற்பனை செய்ததாகவும் கூறியுள்ளனர். தற்போது விற்பனை செய்யப்பட்ட குழந்தை இவர்களுடையதா அல்லது வேறு யாருடைய குழந்தையா என மேலதிக விசாரணைகளை தருமபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக குழந்தையை விற்பனை செய்த தாய் மற்றும் விற்பனை செய்வதற்கு உடந்தையாக இருந்த ஆணொருவரும் மற்றும் குழந்தையை பணம் கொடுத்து பெற்றவர் உட்பட 3 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தை தற்பொழுது காவல்துறையின் பராமரிப்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் தமிழ் மக்களின் கருத்து சுதந்திரம் மற்றும் அடிப்படை உரிமைகள் மீதான அடக்குமுறைகள் குறையவில்லை என எழுத்தாளர் தீபச்செல்வன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் காலத்தில் எனது 60 நூல்கள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் சுமார் 230க்கும் மேற்பட்ட நூல்கள் சுங்க பிரிவினரால் முடக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகளில் இருந்து போது ஊடக சுதந்திரத்திற்காக பேசியவர்களே இன்று அதிகாரத்திற்கு வந்தவுடன் தமிழ் மக்களின் குரல் வழியை நெருக்க தொடங்கியுள்ளனர். இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிங்கள எழுத்தாளர்களும் கவிஞர்களும் எமக்கு ஆதரவளிக்கும் நிலையில் ஆளும் கட்சியில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காப்பது ஏமாற்றம் அளிக்கின்றது. தமிழர்களின் வலிகளையும் போராட்ட வரலாற்றையும் தென்னிலங்கை மக்களிடம் கொண்டு செல்வது ஆபத்தானது என தெரிந்தும் அறத்தின் வழி நின்று தொடர்ந்து செயல்பட போகிறேன். எழுத்தே எனது ஆயுதம். இந்த தடியானது எனது படைப்புகளை சிங்கள மக்கள் தேடி வாசிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் விரும்பினால் அவர்கள் அமெரிக்காவை தொடர்பு கொள்ளலாம் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர்கள் பேச விரும்பினால் எங்களிடம் வரலாம் அல்லது எங்களை அழைக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தொலைபேசி வசதி இருப்பது உங்களுக்கு தெரியும். எங்களிடம் மிகச்சிறந்த பாதுகாப்பான தொலைபேசி இணைப்புகள் உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் எனவும் அதில் அமெரிக்காவை வெற்றியாளராக திகழும் என்றும் ட்ரம்ப் இதன்போது நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் விவகாரத்தில் தற்போது தாம் கையாண்டு வரும் தரப்புகளில் சிலர் மிகவும் நிதானமானவர்களாக இருப்பதாகவும் மற்றவர்கள் அவ்வாறு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போதைய நெருக்கடியான சூழலில் ஈரான் புத்திசாலித்தனமாக செயல்படும் என்று தான் நம்புவதாகவும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தான் மூலமாக தனது நிலைப்பாடுகள் தெரிவித்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த நேரடி அழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.